வணக்கம். வேஷம் சிறுகதை. கதை குரல் வடிவம் மதுரை முருகேசன், தஞ்சாவூர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன் பட்டினம். தசரா திருவிழா. வேண்டிய வரத்தை அருளும் முத்தாரம்மன். கேட்டது கிடைக்கப்பெற்ற பக்தர்கள் காளியாக, ஆஞ்சநேயராக, சிவனாக, முருகன், விநாயகராக என பல்வேறு கடவுளைப் போல வேடம் புனைந்தும், ஆண்கள் பெண் வேடமிட்டு கால்களில் சலங்கை ஜல் ஜல் என்று ஒலிக்க, நளினமான நடையில் முந்தானையை நேர் செய்வது போன்ற பெண்களின் அனிச்சையான செயல்களை கூட தப்பாது செய்து அம்மனை தரிசிக்க வந்தனர். இசக்கி உடம்பெல்லாம் நீளம் பூசி கையில் வில்லோடு ராமபிரானாகவே மாறியிருந்தான். எதிர்பட்ட இசக்கியின் உறவுக்கார பெரியவர், அடடே, இசக்கியா இது? என ராமனே நடந்து வர்ற மாதிரி இருக்குல்ல. பீடிவாயும் சீட்டுக்கட்டு கையுமா ஊரை சுத்துற பயல இப்படி கடவுளா ராமனா பார்க்க சந்தோஷம் இல்ல. எல, உன் பொஞ்சாதி பூங்கொடி எப்படி இருக்க? எல, அம்மன்ட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அண்ணாச்சி, பூங்கொடி சீக்காளியாவே ஆயிட்டா. சதா மூச்சு வாங்குறா, இருமிக்கிட்டே இருக்கா. முழுசா 8 வருஷம் போயிடுச்சு, வீட்டில் புள்ள சொத்தம் கேட்கல. அண்ணாச்சி, பூங்கொடி தங்கச்சி செவ்வந்தியை கட்டிக்க போறேன். அவ சம்மதத்தை படாதபட்டு வாங்கி போட்டேன். நான் கும்பிட்ட ராமர் கைவிடலை. அதான் ராமர் வேஷம் போட்டு வேண்டுதலை நிறைவேற்ற போறேன் அண்ணாச்சி. அட ராமா என்ற பெரியவர் அதிர்ச்சியில் சிலையானார். வணக்கம்.